நம்ம ஒரு ஆலோசனை கேட்கும்போது சில நபர்களை தேடுகிறோம். இவங்க மூலியமா எனக்கு ஆலோசனை கிடைக்குமா, அவங்க மூலியமா எனக்கு ஆலோசனை கிடைக்குமான்னு சொல்லி. ஆனா நம்ம நடக்கிற பாதையில ஒரே இருள் சொல்லுகிற காலம். அப்ப இருள் வந்துட்டா நம்மளால நடக்க முடியுமா, மேற்கொண்டு நடக்க முடியுமா? நடக்க முடியாத சூழ்நிலை. அப்போ நம்மள நடக்கிற பாதைக்கு எது வெளிச்சம்? கர்த்தருடைய வேத வசனம் தான். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாங்க பாருங்க, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. நம்ம நடக்கிற பாதைக்கு வெளிச்சம் எது அப்படின்னு சொன்னா, கைடன்ஸ் எது அப்படின்னு சொன்னா வேத வசனம் மாத்திரம்தான். அப்ப வேத வசனம் தான் நம்மளுடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அப்படிதான் வசனம் சொல்லுது. அப்ப காலையில எழும்பி வசனத்தை நம்ம தியானிக்கிறோமா என்று சொல்லி நீங்க யோசித்து பாருங்க. இன்னைக்கு நீங்க வசனத்தை தியானிச்சீங்களா? இப்படி அவங்க மூலியமா பேசுவாங்களா, அவங்க மூலியமா எனக்கு ஆறுதல் கிடைக்குமா? அப்படி இந்த நாட்கள்ல பிறரோட ஆலோசனை தான் நம்ம கேட்டு நடந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா நமக்கு பெஸ்ட் கவுன்சில், நமக்கு ஒரு பெஸ்ட் ஒரு ஆலோசனை தான் வேத வசனம் மாத்திரம்தான். இந்த அளவுக்கு நீங்க வேதத்தை நீங்க நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கை சரியாக இருக்கும். ஸோ நீங்க யோசித்து பாருங்க, நம்மளுடைய பாதைக்கு எது வெளிச்சம்? பிறருடைய ஆலோசனையின்படி நீங்க போறீங்களா, இல்ல கர்த்தருடைய வேத வசனத்தின்படி நீங்க நடக்கிறீங்களான்னு சொல்லி நீங்க யோசித்து பாருங்க. கர்த்தருடைய வேத வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படியும் போது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்.